ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி முடக்கத்தான் கீரை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதெல்லாம் நான் இந்த கீரையோட பயன்களை சொல்லியிருக்கேன். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. இதை நம்ம இடிக்கிற உரல்ல போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு கூட பவுடர் பண்ணிக்கலாம். ஆனால் இடித்து சேர்த்திங்கன்னா அதோட சுவை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இன்னைக்கு நான் இடித்து எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு நல்லா சுத்தமாக கழுவி வச்சிருக்க முடக்கத்தான் கீரையை உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தான் சேர்க்கணும், ஏன்னா நம்ம தோசை ஊற்றுறதுனால நிறைய தண்ணி சேர்த்திங்கன்னா தண்ணி ஆகிடும். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இதை தோசை மாவோட ஊற்றிக்கலாம். 1 கப் தோசை மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கின இஞ்சி, ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த மிளகு சீரகத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. இது தோசை மாவில் ஏற்கனவே நான் உப்பு போட்டு தான் வச்சுருக்கேன், அதனால் நான் இப்போ போடலை. உங்களுக்கு ஒரு வேலை பத்தலைன்னா இப்போ செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்க்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, இப்போ இது இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி திக்னஸில் இருக்கணும். அப்போ தான் தோசை ஊற்ற கரெக்டாக இருக்கும். நம்மளோட முடக்கத்தான் தோசை மாவு சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இதை சூடான கல்லில் ஊற்றிட்டு தோசை மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. முடக்கத்தான் கீரையில நிறைய விட்டமின்ஸ் மற்றும் தாதுக்கள் நிறைஞ்சிருக்கு. இது கேன்சர் செல்களை அழிக்கும், லிவர் சுருக்கத்தை சரி செய்யும், இது நம்ம எலும்புகளை வலுப்படுத்தும், நரம்பு தளர்ச்சியை போக்கும், இது முடக்குவாத சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யும், இது இடுப்பு வலி, கழுத்து வலி, கை கால் வலி, மூட்டு வலி மற்றும் முதுகு வலியை குணப்படுத்தும், லிவர் ப்ராப்ளம், தோல் சம்பந்தமான நோய்கள், கண் சம்பந்தமான பிரச்சனைகள், மாதவிடாய் பிரச்சனைகள் மற்றும் குடலிறக்க நோய்களுக்கு இது நல்ல மருந்தாகிறது. இது புற்றுநோய் செல்களை வராமல் தடுக்கும், ஏற்கனவே இருக்க செல்களோட தாக்கத்தையும் கம்மி பண்ணும். இது நம்ம உடம்புல உள்ள யூரிக் ஆசிட், புரதம், தேவையற்ற கொழுப்புகளை வெளியேற்றும், கர்ப்பப்பை சுத்தம் செய்யும், கண் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யும். தோசை கலர் மாறினதும் இப்ப இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த கீரை பொதுவாக நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி இந்த 4 மாசத்துல ஈஸியாக கிடைக்கும். அப்படி உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கலன்னா நீங்கள் கீரைக்காரம்மா கிட்ட சொல்லுங்க, அவங்க கொடுப்பாங்க. அப்படி உங்களுக்கு அப்படியும் கிடைக்கலன்னா நாட்டு மருந்து கடைகளில் பொடி பண்ணி அவங்களே விற்பாங்க. அந்த மாதிரி வாங்கி அந்த பொடியை கூட நீங்கள் தோசையில் கலந்து ஊற்றிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தோசை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் வராமல் உடம்பு நல்லா இருக்கும். இந்த முடக்கத்தான் தோசை கூட தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஹெல்த்தியான தோசையை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம சேனலில் நிறைய ஃபஸ்ட் டைம் ஆன் யூடியூப் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. Thanks for watching. Bye.